ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா மழைங்க. மழையில தாங்க சாமான் கழுவணும். காலையில தண்ணியும் பிடிச்சிட்டேன். பசங்களுக்கு வந்து காலையில டிஃபன் பாத்தீங்களான்னா தோசையும் காரம் தான் செய்ய போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அந்த மழையில என்ன செய்யுதுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் உள்ள சூடா படுத்துன்னு இருந்தேன். நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. சரி இப்பதான் படுத்து கொஞ்சம் எழுந்து வந்தேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழையில சில்லுன்னு வெளியில உக்காந்து கழுவுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உள்ள சிங்க் இருக்காங்க, ரொம்ப நேரம் நின்றுனே கழுவணும்ல. சாமான கழுவாச்சுங்க. இப்போ வந்து பசங்களுக்கு மாவு காலி கேட்டா வேதாவே தோசை செய்வாங்க. நம்ம சட்னி அரைச்சி கொடுத்துடலாம். இது பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சுன்னு ஒன்று இருக்கிறான் போர்ல. இது காலையில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இல்லை, எப்பவுமே சரி. தக்காளி வெங்காயம் கட் பண்ணுறது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். வேதாவும் ஹெல்ப் பண்ணும். பசங்களும் நல்லா ஜாலியாக வீட்டில் என்ஜாய் பண்ணாங்க. மிது சாய் ஆண்டிகிட்ட போயிட்டு கருவேப்பிலை வாங்கினோம், சட்னி செய்யலாம். மழையில் கூட சைக்கிள் மறிக்கணும்னு சொல்கிறானே, கொடுத்தாளா ஆண்டி? கரண்ட் வரலையே, எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். கரண்ட் வரலையே, கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டோம்பா. மழை இப்போதான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நைட்லேருந்து ஃபுல்லாக மழை தாங்க. காரம் செய்யலான்னு சொன்ன பாப்பாங்களுக்கு. எங்களுக்கு காரம் வேணாம், பொட்டுக்கடலை சட்னி தான் வேணும்னு சொல்லிட்டாங்க அவங்க. சரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை சட்னி செஞ்சுக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. லைட்டாக சூடு பண்ணால் போதும் டேஸ்ட்டுக்காக. நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாங்க. வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் இது நம்ம வீட்டில் இருக்கிறது சிம்பிளாக வச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வானல்லே எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடல் பருப்பு இதுவும் சேர்த்துக்கலாம். காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த சட்னி சேர்த்துக்கலாங்க. இதில் கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசை செஞ்சுக்கலாம். இப்போ கமெண்ட்ஸ்ல வந்து கேட்பீங்க, அக்கா எதுக்காக ஷர்ட் போட்டு இருக்கீங்கன்னு. ரொம்ப குளிருது. எனக்கு சொட்டர்னா பிடிக்காதுங்க. சின்ன வயசுலேருந்தே நான் சொட்டர் போட மாட்டேன். அதனால ஷர்ட்டுங்க போட்டுக்குவேன், டிஷர்ட் போட்டுக்குவேன். வேற தோசை செஞ்சு மிச்சாச்சா? இப்பதான் ஒண்ணு சுட்டேன். இப்பதான் ஒண்ணு சுட்டியா? நம்ம 3 பேர் இருக்கிறோம். 3 பேருக்கு 3 2 6 தோசை சுட்டுருக்கேன். வேலை தாங்க வீட்டு தோசை செய்யுது. சட்னி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேதாக்கும் இதுக்கு போடலாம். சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்குதா? பொட்டுக்கடலை சட்னி செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.